அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் அதிசாரமாக கடகராசியில் வக்ரம் பெறும் குரு பகவானால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார். கடகராசியில் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கின்றன. அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் இந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வ சக்தியையும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான். குருவிற்கு தேவகுரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க. நவகிரகங்கள்ல அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கோடி தேவர்களுக்கும், மகரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும், தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும், பசுகளுக்கும், ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான். வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல கல்வி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள். உலக புகழ் பெற்ற மேதைகள், பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோரின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். வேதம் அறிந்த பிராமணர்களும் பசுக்களும் அதிபதி கிரகம் இவரே. ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர். தாய் நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர், வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடத்தும் முதலாளிகள், பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள். கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கும். உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமையடைவார்கள். பணத்தாலும், பதவிகளினாலும், அதிகாரத்தினாலும், செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியை, மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும். ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெறுவதன் அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு தன பாக்கியாதிபதியான குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமாகிய கடகராசியில் சஞ்சரிப்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகள் பணம் விரயமாகும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. கைப்பணம் எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான செலவுகள் சுப செலவுகளாக இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தருங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் சேமித்து வைத்தது கரையுங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். அது மட்டுமில்லாமல் 6ல் குரு ஜீவநதியும் மற்றும் மற்றொரு பழமொழியே உள்ளது. அதனால் மாத ஆரம்பத்திலிருந்தே அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், அந்யோன்ய குறைவு ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய
இருக்குதுங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார்கள் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள வக்ர சனி. ராகுவும் மேலும் நிர்வாகத்தை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. தான் உண்டு தன்னுடைய பணி உண்டு என்றிருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். பல தருணங்கள்ல நமக்கு நாமே எதிரியாகி விட போய்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை ஏமாந்து விட வேண்டாங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வக்ர சனியும் ராகுவும் எடுத்து காட்டுதுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுவது நல்லது. அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாக வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறை அன்பர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல வாய்ப்புகள் அளவோடு தாங்க கிடைக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதனால் வருமானமும் சற்று குறைவாக தாங்க இருக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. கிரக நிலைகளின்படி உறவினர்கள் நண்பர்கள் எவரும் உதவிக்கு வரமாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவி என்பது போல் உங்களுடைய முயற்சி சம்பாதியத்தை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தகைய தருணங்கள்ல தான் இருட்டில் ஒரு விளக்காக கிரக நிலைகள் நமக்கு ஆதரவாக இருக்கும் போது அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக மாறுவதால் அந்த தேதியிலிருந்து பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனதை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தேர ஆரம்பிக்கும். மாநில அரசின் ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்கு. கட்சியில் உங்களுக்கு ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர ஆரம்பிக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல புதன் வக்ரகதி அடைவதால் கல்வி முன்னேற்றத்தில் தடங்கல்கள் ஏற்படக்கூடுங்க. தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும். தினமும் மாலையில் சுமார் அரை மணி நேரம் இறை தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது நல்லதுங்க. இதனால் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கும். இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவதற்கான உத்வேகம் பிறக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானம் இருக்குங்க. இருந்தாலும் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக அமைந்திருப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படி அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுக்கு விவசாய வசதிகள் தடையின்றி கிடைக்க இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ர சனி ராகுவுடன் இணைந்திருப்பதும் குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் வலம் வருவதும் பெண்மணிகளின் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதையும் வற்புறுத்து. திருமணம் ஆகியுள்ள பெண்மணிகள் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயும் மாலையில் வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மேலும் ஒரு பரிகார தீபமாய் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.